வணக்கம் நண்பர்களே. பிப்ரவரி 26 ஆம் தேதி வந்த வரிசை 028-6. எனவே 6 என்பது பிப்ரவரி 27 ஆம் தேதி தொடங்கும் வாரத்திற்கான மதிப்பாய்வு எண்ணிக்கை. எனவே 6 உடன் 4 ஐ கூட்டினால் நமக்கு 0 கிடைக்கும். இயந்திர பலகை T-க்கு 2 உடன் 6 ஐ கூட்டினால் இயந்திர பலகை A-க்கு 8 கிடைக்கும். 6 உடன் 1 ஐ கூட்டினால் நமக்கு 7 கிடைக்கும். இயந்திர பலகை B-க்கு 6 உடன் 9 ஐ கூட்டினால் இயந்திர பலகை C-க்கு 5 கிடைக்கும். 087-5 இன் வரிசை. இந்த கூட்டல் வரிசை வியாழக்கிழமை வரும் வரிசையை அடிப்படையாக கொண்டது. உதாரணமாக கடந்த வாரம் 5001. இங்கு 1 என்பது 4 இலக்க வரிசையின் கடைசி இலக்கம். நாம் 4, 2, 1, 9 ஐ 1 உடன் கூட்டுகிறோம். இது நமக்கு கொடுக்கிறது. 1 உடன் 4 ஐ கூட்டினால் மெஷின் போர்டு T-க்கு 5 கிடைக்கும். 1 உடன் 2 ஐ கூட்டினால் மெஷின் போர்டு A-க்கு 3 கிடைக்கும். 1 உடன் 1 ஐ கூட்டினால் மெஷின் போர்டு B-க்கு 2 கிடைக்கும். 1 உடன் 9 ஐ கூட்டினால் நமக்கு 0 கிடைக்கும். இது மெஷின் போர்டு C-க்கு இலக்காகும். வாரத்திற்கான மதிப்பாய்வு பிப்ரவரி 5320 12ஆம் தேதி தொடங்கி வரிசை எண் 33. 2 இலக்கங்கள் தனிப்பட்ட பலகைகளை சந்திக்க வேண்டும் அல்லது 5320 இன் வரிசையில் 2 இலக்கங்களை சந்திக்க வேண்டும். 52 அபில் வருவதாக கருதினால் தொடர்ச்சி இலக்கை சந்திக்கிறது மற்றும் 53 இல் வருகிறது, அது இலக்கையும் சந்திக்கிறது. வெள்ளிக்கிழமை நமக்கு கிடைத்தது 7665 தோல்வி. சனிக்கிழமை 9462 தோல்வி. ஞாயிற்றுக்கிழமை 4330 330 பலகைகளை சந்திக்கிறது, எனவே தேர்ச்சி. திங்கள் 3 முதல் 7 வரை 030 3 பலகைகளை சந்திக்கிறது, எனவே தேர்ச்சி. செவ்வாய் 5985 2 பலகைகளில் 5, எனவே தேர்ச்சி. புதன் 9210 தோல்வி. வியாழன் 5815 2 பலகைகள் 5 தேர்ச்சி. வணக்கம் நண்பர்களே. இந்த விளக்கப்படத்தில் இருந்து உங்களிடம் 30 வார முழுமையான வாராந்திர எண்கள் இருப்பதை காணலாம். வியாழக்கிழமை மேலிருந்து 3வது வரிசையில் 4, 2, 1, 9 ஆகியவற்றைச் சேர்த்து 6 இன் கடைசி எண்ணை காணலாம். அவை 8075 ஆகும். இந்த வரிசை வெள்ளிக்கிழமை தொடங்கி 4வது வரிசையில் காட்டப்படும் வியாழக்கிழமை முடிவடைகிறது. 8075 இன் வரிசை இந்த 7 நாட்களில் 5 முறை பிரதிபலிக்கிறது. உற்பத்தி வரிசை 8 இல் தொடங்குகிறது. இது 4 எண்களில் மிக உயர்ந்த எண்ணாகும். எண் 8 ஐ 3 முறை தொடங்கியது. இது வாரத்தில் மிக உயர்ந்த தயாரிப்பு எண்ணாகும். அதேபோல் 4வது வரிசை வியாழக்கிழமை கடைசி எண் 5, 4, 2, 1, 9 இன் கூட்டல் தனித்தனியாக 9764 ஐ சேர்க்கிறது. இருப்பினும் இங்கே முதல் கூட்டல் எண்ணிக்கை 9 ஆகும். இது வாரத்தில் 2 முறை வந்தது. இதேபோல் 5வது வரிசை வியாழக்கிழமை கடைசி எண் 7, 4, 2, 1, 9 கூட்டல் மீண்டும் 1986 வரை சேர்க்கிறது. இங்கே மீண்டும் 1 இல் தொடங்கும் எண்ணை காணலாம், ஏனெனில் உற்பத்தி 7 முறையும் 1க்கு மேல் காட்டுகிறது. முதல் 2 பலகைகளில் 19 என்ற எண்ணுடன் தொடங்கிய வரிசையும் பின்னர் 1367 மீண்டும் 2 எண்களும் இருந்தன. அங்கு எண் இலக்கை அடைகிறது மற்றும் அதை மீறியது. இதேபோல் மொத்தம் 30 வரிசைகள் அல்லது வாரங்கள் உள்ளன. அவற்றை நாம் கவனிக்க வேண்டும். சில வாரங்களுக்கு முதல் எண் ஆதிக்கம் செலுத்துகிறது. இது வியாழக்கிழமை கடைசி படத்துடன் 4 ஐ கூட்டுவதாகும். வாரத்திற்கான உற்பத்தி எண்ணிக்கையை நீங்கள் எவ்வாறு கணக்கிடுகிறீர்கள் என்பதை இது தீர்மானிக்கிறது. கீழே இருந்து 6வது வாரத்தை சரிபார்க்கவும். வரிசை 6601 ஆகவும் கடைசி எண் 1 ஆகவும் வியாழக்கிழமை வந்தது மற்றும் 4, 2, 1, 9 கூட்டல் வரிசை 5320 கூட்டலாகவும் தீர்மானிக்கிறது. இது வாரத்தில் ஆதிக்கம் செலுத்தும்.
அது 5320க்கு மேல் அல்லது இதே போன்ற வரிசையுடன் இருக்கும். இயந்திரத்துடன் குறைந்தபட்சம் 2 இலக்கங்கள் அல்லது 2 உருவங்கள். இயந்திரம் T-க்கு 5, இயந்திரம் A-க்கு 3, இயந்திரம் B-க்கு 2 மற்றும் இயந்திரம் C-க்கு 0 என்ற இந்த எண்ணை கடக்க வேண்டும் அல்லது வர வேண்டும். 7 வாரங்களுக்கு முன்பு 4262 இருந்த இடத்தை பார்ப்போம். வியாழக்கிழமையை அடிப்படையாகக் கொண்ட கடைசி எண்ணின் கூட்டல் 2 ஆகும். இது 6431 என்ற எண்ணை கொடுக்கிறது. இது வாரத்தில் நாம் சரிபார்க்கும் ஒன்றாகும். வெள்ளிக்கிழமை முதல் வியாழன் வரை 7 நாட்களில் 4 நாட்களில் புள்ளிவிவரங்கள் தனிப்பட்ட பலகை இயந்திரங்களுக்கான குறைந்தபட்ச இலக்கு புள்ளிவிவரங்களை ஒத்திருப்பதைக் காணலாம், அல்லது குறைந்தபட்சம் 2 பலகைகள் இயந்திரங்கள் குறைந்தபட்ச இலக்கை மீறுகின்றன. எனவே விளக்கப்படம் கூட்டல் வரிசையின் ஒரு பிரதிநிதித்துவம் மட்டுமே. இது வாரத்திற்கு தேவையான உற்பத்தி எண்களை கண்காணிக்க உதவுகிறது. கூட்டல் வரிசை மற்றும் கூட்டல் வரிசை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் என்று நம்புகிறேன். கடந்த 3 வார கூட்டல் வரிசையை மதிப்பாய்வு செய்வோம். பின்வரும் கவனிப்பு எங்களிடம் உள்ளது. வியாழக்கிழமை வரிசையின் கடைசி இலக்கம் கூட்டல் வரிசைக்கான அடிப்படையாகும். இது வெள்ளிக்கிழமை முதல் வியாழன் வரை உள்ளடக்கும். இன்று இதேபோல் முடிவடைந்த வார வரிசையைப் போலவே 5 வாரங்களுக்கு முன்பு வரிசை ஆகஸ்ட் 7439 இருந்தது. கடைசி இலக்கம் 9. 9 உடன் 4 ஐச் சேர்த்தால் நமக்கு 3 கிடைக்கும். 9 உடன் 2 ஐச் சேர்த்தால் நமக்கு 1 கிடைக்கும். 9 உடன் 1 ஐச் சேர்த்தால் நமக்கு 0 என்ற எண் கிடைக்கும். 9 உடன் 9 ஐச் சேர்த்தால் நமக்கு 8 கிடைக்கும். எனவே முதல் பலகை இயந்திரம் T3, இரண்டாவது பலகை இயந்திரம் A1, மூன்றாவது பலகை இயந்திரம் B0, நான்காவது பலகை இயந்திரம் C8 ஆகும். ஒவ்வொரு பலகைக்கும் குறைந்தபட்ச இலக்கு 3108 என்று நீங்கள் கண்டால், குறைந்தது 2 இலக்கங்கள் உற்பத்தி இலக்கை அடைய வேண்டும் அல்லது இந்த இலக்கை மீற வேண்டாம். குறைந்தபட்சம் ஒரு பலகையாவது இலக்கை சரியாக அடைய வேண்டும். மதிப்பாய்வு செய்வோம். வெள்ளிக்கிழமை 5735 இலக்கு எட்டவில்லை. சனிக்கிழமை 9494 இலக்கு எட்டவில்லை. ஞாயிற்றுக்கிழமை 9464 இலக்கு எட்டவில்லை. திங்கள் 4024 இலக்கு எட்டவில்லை. செவ்வாய் 8699 இலக்கு எட்டவில்லை. புதன் 2910 2 இலக்க பலகைகள் இலக்கை தாண்டின. வியாழன் 3503 2 இலக்க பலகைகள் இலக்கை சரியாக எட்டின. 1 பலகை கூட தாண்டியது. கூட்டல் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள முழு வீடியோவையும் பாருங்கள். 3 வாரங்களுக்கு முந்தைய வரிசைக்கு 4 இலக்க வரிசை 3503. நாம் 4 உடன் 3 ஐச் சேர்த்தால் போர்டு மெஷின் T-க்கு குறைந்தபட்ச இலக்கு 7 ஐப் பெறுகிறோம். 2 உடன் 3 ஐச் சேர்த்தால் போர்டு மெஷின் A-க்கு 5 ஐப் பெறுகிறோம். 1 ஐப் பெறுகிறோம். 3 உடன் நமக்கு 4 ஐப் பெறுகிறோம். இது மெஷின் போர்டு B-க்கு குறைந்தபட்சம். இறுதியாக 9 ஐச் சேர்த்தால் 3 உடன் நமக்கு 2 ஐப் பெறுகிறோம். இது மெஷின் போர்டு C-க்கு குறைந்தபட்ச இலக்கு. வெள்ளிக்கிழமை முதல் வியாழன் வரையிலான வரிசை குறைந்தபட்சம் 7542 ஆகும். இந்த வாரம் முழுவதும் விற்பனைக்கு கூட்டல் மற்றும் குறைந்தபட்ச இலக்கு எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள அடிப்படையிலிருந்து முழு வீடியோவையும் பாருங்கள். வெள்ளிக்கிழமை 5002 இலக்கு சந்திப்பு. சனிக்கிழமை 9745 இலக்கு சந்திப்பு. ஞாயிற்றுக்கிழமை 9421 இலக்கு சந்திப்பு. திங்கள் 6 முதல் 28 வரை இலக்கு அடையவில்லை. செவ்வாய் 9137 இலக்கு அடையவில்லை. புதன்கிழமை 9145 2 இலக்க பலகைகள் இலக்கை தாண்டின. வியாழன் இன்று 1141 இந்த இலக்கு அடையப்படவில்லை. இன்று நமக்கு 3206 கிடைத்தது. எனவே புதிய வரிசை 3206, கடைசி இலக்கம் 6.
நாம் 4 உடன் கூட்டினால் 0 கிடைக்கும். இது போர்டு மெஷின் டி க்கான குறைந்தபட்ச இலக்கு. நாம் 2 உடன் கூட்டினால் போர்டு மெஷின் ஏ க்கான 8 கிடைக்கும். 1 கிடைக்கும். 6 உடன் நமக்கு 7 கிடைக்கும். இது மெஷின் போர்டு பி க்கான குறைந்தபட்ச எண். இறுதியாக நாம் 9 உடன் கூட்டும்போது 5 கிடைக்கும். இது மெஷின் போர்டு சி க்கான குறைந்தபட்ச இலக்கு. நாளை வெள்ளிக்கிழமை முதல் அடுத்த வாரம் வியாழக்கிழமை வரை இதை குறைந்தபட்ச இலக்காக நாம் பூர்த்தி செய்ய வேண்டும்.